வணக்கம். இன்னைக்கு நாம சில முக்கியமான நிறுவனங்களோட சமீபத்திய காலாண்டு முடிவுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. நம்ம நோக்கம் வெறும் எண்களை பார்க்கறது மட்டும் இல்ல. அந்த எண்களுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான். ஒரு நிறுவனம் ஏன் இவ்வளவு வளர்ந்திருக்கு? இந்த வளர்ச்சி நீடிக்குமா? ஆமா. இல்லனா சில சமயம் பார்க்கிற பிரம்மாண்டமா இருக்கிற லாப எண்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு எச்சரிக்கை இருக்குமா? இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. ஆரம்பிக்கலாம். ஓகே. இன்னைக்கு ரிசல்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு 3 விதமான கதைகள் தெரியுது. ஒன்னு சீரான ஒரு ஆமை வேகத்துல ஆனா உறுதியா போற நிறுவனங்களோட கதை. ரெண்டாவது திடீர்னு ராக்கெட் வேகத்துல கிளம்புற நிறுவனங்களோட கதை. மூணாவது இந்த எண்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற சில புதிர்கள், சில எச்சரிக்கைகள். இந்த 3 கதையும் ஒன்னொன்னா பார்க்கலாமா? நிச்சயம். அது ஒரு நல்ல அப்ரோச். வாங்க பார்க்கலாம். சரி, முதல் கதை சீரான வளர்ச்சி. இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ். இவங்களோட சேல்ஸ் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது, அதாவது ஒயோஒய் ஒரு 28%, நெட் ப்ராஃபிட் பார்த்தா 43% உயர்ந்திருக்கு. ரொம்ப நல்ல வளர்ச்சி. போன காலாண்டோட QOQன்னு சொல்லுவோம்ல, அதோட ஒப்பிட்டாலும் சேல்ஸ் 5%, லாபம் கிட்டத்தட்ட 11% வளர்ந்திருக்கு. இது ரொம்ப ஆரோக்கியமா தெரியுது இல்லையா? நிச்சயமா. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவங்க யாருக்கு கடன் கொடுக்கறாங்கங்கிறது தான். இவங்க பெரிய கார்ப்பரேட் லோன்ஸோ இல்ல லக்ஸரி ஹோம் லோன்ஸோ கிடையாது. இவங்களோட முக்கிய ஃபோக்கஸ் அஃபோர்டபிள் ஹவுசிங். ஓ, அப்போ குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உள்ளவங்களுக்கான கடன்கள். அதேதான். QOQ, YOY ரெண்டுலயுமே வளர்ச்சி இருக்கிறது. அந்த துறையில தேவை எவ்வளவு வலுவா இருக்குன்னு, அதை இந்த நிறுவனம் எவ்வளவு திறமையா பயன்படுத்திக்கிறாங்கன்னு காட்டுது. இது ஒரு நிலையான வளர்ச்சிக்கு நல்ல அறிகுறி. அடுத்து PLS இன்டர்நேஷனல். விசா, கான்சுலர் சேவைகள் எல்லாம் பண்றாங்க. போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இவங்க சேல்ஸ் 49%, நெட் ப்ராஃபிட் 27%. இது ஒரு சிறப்பான வளர்ச்சி தான் காட்டுது. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயத்த நம்ம கவனிக்கணும். அவங்களோட காலாண்டு வளர்ச்சி, அதாவது QOQ growth கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கு. இது ஒரு தப்புன்னு சொல்லல. ஆனா உங்க பிசினஸ் பெரிய நீண்ட கால ஒப்பந்தங்களை சார்ந்தது. அதனால ஒவ்வொரு குவார்டர்லயும் இதே மாதிரி ராக்கெட் வளர்ச்சி இருக்காது. இது ஒரு மாரத்தான் மாதிரி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்ல. நல்ல பாயிண்ட். சரி, இந்த வரிசையில மூணாவதா நம்ம பங்கு சந்தையோட மையமையான BSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அவங்க சேல்ஸ் 31%, நெட் ப்ராஃபிட் 61%. போன வருஷத்தை விட அதிகம். இது இயல்புதான். மார்க்கெட்ல ட்ரேடிங் அதிகமாகும் போது BSE மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு வருமானம் அதிகமாகும். ஆனா இங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். இந்த வருமானத்துல எவ்வளவு வெறும் ட்ரேடிங் ஃபீஸ்ல இருந்து வருது, எவ்வளவு டெரிவேட்டிவ்ஸ் மாதிரி புது ப்ராடக்ட்ஸ் இல்லனா மார்க்கெட் டேட்டாவை விக்கிறது மூலமா வருது. BSE தங்களை ஒரு வெறும் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா இல்லாம ஒரு ஃபினான்ஸ் சர்வீசஸ் கம்பெனியா மாத்த முயற்சி பண்றாங்க. அது எந்த வேகத்துல நடக்குதுன்னு இந்த எண்கள் காட்டுது. ஓகே, அப்போ கதை முடிஞ்சது. சீரான வளர்ச்சிங்கிறது வெறும் எண்கள் இல்ல, அது எங்கேருந்து வருது, எவ்வளவு காலம் நீடிக்குங்கிறது முக்கியம். இப்போ 2வது கதைக்குள்ள போலாம். கணிக்கவே முடியாத பிரம்மாண்டமான வளர்ச்சி எண்களை காட்டுற பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் செக்டர். ஆமா, இங்கதான் பட்டாசு வெடிக்குது. முதல்ல கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ், கப்பல் கட்டுற ஒரு பொதுத்துறை நிறுவனம். போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இவங்களோட EBIT, அதாவது வட்டி வரிக்கு முந்தைய லாபம் 127% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 57% வளர்ச்சி. இது எப்படி சாத்தியம்? இங்கதான் ஆபரேஷனல் லெவரேஜ் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வேலை செய்யுது. ஆபரேஷனல் லெவரேஜ் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு பெரிய கல்யாணத்துக்கு சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேருக்கு சமைக்கிற செலவுக்கும் 200 பேருக்கு சமைக்கிற செலவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. சமையல்காரர், பாத்திரம் எல்லாம் அதேதான். ஆனா வருமானம் 2 மடங்காகும். அதே மாதிரிதான் இவங்களுக்கு அதிக ஆர்டர் வரும்போது கப்பல் கட்டுற தளம், மஷீன்ஸ் மாதிரி ஃபிக்ஸ்ட் காஸ்ட் மாறாது. அதனால சேல்ஸ் அதிகமாகும் போது லாபம் மட்டும் பல மடங்கு அதிகமாகும். இவங்களோட வலுவான ஆர்டர் புக் தான் இதுக்கு காரணம். அருமையான விளக்கம். அடுத்து டேட்டா பேட்டர்ன்ஸ். இவங்க டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் பண்றாங்க. இவங்க நம்பர்ஸ் சொல்லவே ஒரு மாதிரி தலை சுத்துது. போன குவார்டரோட ஒப்பிட்டா சேல்ஸ் 209% வளர்ச்சி. போன வருஷத்தோட ஒப்பிட்டா 238% வளர்ச்சி. இது ஒரு வெடிக்கும் வளர்ச்சி, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் growth. இது எப்படி? இது நீடிக்குமா, இல்ல இது ஒரே ஒரு பெரிய ஆர்டரால வந்ததா? பெரும்பாலும் பல வருஷமா செஞ்சுட்டு இருந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இந்த குவார்ட்டர்ல டெலிவர் பண்ணிருப்பாங்க. அதோட முழு பணமும் இப்போ கணக்குக்கு வந்திருக்கும். அதனால அடுத்த குவார்ட்டர்லயும் இதே 200% வளர்ச்சியை நாம எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு மொமெண்டம் ஸ்டாக்குக்கான அடையாளம். ஆனா இது அவங்க திறமையை காட்டுது இல்லையா? இவ்ளோ பெரிய ஆர்டர் எடுத்து முடிக்கிறாங்க. ஆமா, அது உண்மைதான். இதே மாதிரி ஒரு நம்ப முடியாத வளர்ச்சி HPL இன்ஜினியரிங் கிட்டயும் இருக்கு. போன வருஷத்தை விட EBIDT 401%, நிகர லாபம் 365%. இது வெறும் ஆபரேஷனல் லெவரேஜை தாண்டி ஏதோ ஒன்று மாதிரி தெரியுதே. சரியா பிடிச்சிங்க. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் growth, ஒரு முழுமையான ஒரு மாற்றம். ஒரு சின்ன நிறுவனம் திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான பல வருஷத்துக்கான ஒரு ஒப்பந்தத்தை பெறும்போது இது நடக்கும். இது அந்த கம்பெனியோட தலையெழுத்தே மாத்திரும். இந்த ஒரு ரிசல்ட் HPL இன்ஜினியரிங் இனி பழைய கம்பெனி இல்ல, இது ஒரு புது லெவலுக்கு போயிடுச்சுன்னு காட்டுது. இந்த டிஃபென்ஸ் கம்பெனிகளோட வளர்ச்சி பிரமிக்க வைக்குது.
சரி, நம்ம மூணாவது கதையோட அடுத்த பகுதிக்கு போலாம். இங்க லாபம் அதிகரிக்குது, ஆனா சேல்ஸ் growth அந்த அளவுக்கு இல்ல. முதல்ல முத்தூட் ஃபினான்ஸ். YOE சேல்ஸ் 48%, ஆனா நெட் ப்ராஃபிட் 90%. ஒரு பங்குக்கான லாபம் EPS-உம் 90% உயர்ந்திருக்கு. இது அவங்களோட மார்க்கெட் லீடர்ஷிப்பை காட்டுது. தங்கத்தோட விலை ஏறும் போதும் பணவீக்கம் அதிகமாகும் போதும் மக்கள் தங்கத்தை வச்சு கடன் வாங்குறது அதிகமாகும். அந்த தேவையை இவங்க சரியா பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து உணவுத்துறை. ஜூபிலின் ஃபுட் ஒர்க்ஸ், டாமினோஸ் பீட்சா. இவங்க சேல்ஸ் போன வருஷத்தை விட 20% வளர்ந்திருக்கு. ஆனா ஒரு பங்குக்கான லாபம் EPS 191% உயர்ந்திருக்கு. சேல்ஸ் 20% தான், ஆனா EPS கிட்டத்தட்ட 3 மடங்கு. இது எப்படி? இதுக்கு பேரு தான் மார்ஜின் எக்ஸ்பான்ஷன். மார்ஜின் எக்ஸ்பான்ஷன். ஆமா, அதாவது அவங்க விற்பனை ஓரளவுக்கு தான் அதிகரிச்சிருக்கு. ஆனா மூலப்பொருட்கள் செலவு, டெலிவரி செலவு இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒவ்வொரு பீட்சா மேலயும் கிடைக்கிற லாபத்தை அதிகரிச்சிருக்காங்க. அதனால குறைஞ்ச சேல்ஸ் growthலயும் லாபத்தை பல மடங்கு உயர்த்த முடியுது. இது ஒரு சிறந்த நிர்வாக திறமை. அருமை. இதே கதை தான் மருந்து துறையிலயும் தெரியுது. இப்கா லேப்ஸ். அவங்க YOY சேல்ஸ் வெறும் 9% தான். ஒரு மிதமான வளர்ச்சி. ஆனா நெட் ப்ராஃபிட் 41% உயர்ந்திருக்கு. இதுவும் அதே மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் கதை தான். குறைஞ்ச விற்பனை வளர்ச்சியிலையும் லாபத்தை அதிகரிக்கிறாங்கன்னா அது அவங்களோட பிரைசிங் பவரை காட்டுது. ஒருவேளை அதிக லாபம் தர்ற புது மருந்துகளை அவங்க விற்க ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ரிசல்ட்ஸ் இந்திய நிறுவனங்களோட பல முகங்களை காட்டுது. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மாதிரி சீரான வளர்ச்சி, டேட்டா பேட்டர்ன்ஸ் மாதிரி பிரம்மாண்டமான வளர்ச்சி, பாரத் டைனமிக்ஸ் மாதிரி எண்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற புதிர்கள். இது ஒரு முழுமையான பார்வையை கொடுத்திருக்கு. ஆமாம். இந்த ஆய்வு பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த தலைப்பு பத்தி உங்க எண்ணங்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. தயவு செஞ்சு நினைவில் வச்சுக்கோங்க, இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு நிதி முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுங்க. மீண்டும் சந்திப்போம்.